குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பிக்கிறது நல்லதாக ஆரம்பிக்கும் போது இன்றைய நாள் ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் நம்மளோட இது. குருவின் வக்ரகாலம். கடகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளில் குரு பகவான் வக்ரம் பெறும்போது குடும்ப சுமை கூடும். கொள்கை பிடிப்போடு செய்ய இயலாது. குடும்பத்தில் சச்சரவு அதிகரிக்கும். பிறகு நன்மை என்று சொல்லி நீங்கள் செய்த காரியம் தீமையாக வந்து முடியும். குரு வக்ரமா இருக்கும் பொழுது என்ன உடல்நல கோளாறு ஏற்படும். எதிரிகளின் பலம் கூடும். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக மிக அவசியம். 1. பயிற்சி பலன்கள். இந்த தடவை குரு பயிற்சி பலன்கள் யாருக்கு நல்லா இருக்கு? விருச்சிக ராசிக்கு, மகர ராசிக்கு, மீன ராசிக்கு குரு தன்னோட பார்வையை பதிக்கின்றார். நேரடியாக தனது பார்வையை பதிக்கின்றதுனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கே தெரியும், அவர் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடம் மிக சுபமாக இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும். குருவை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இன்னைக்கு குருவை பற்றியே பேசலாம். காய்ச்சல், சளி, இருமல் இன்னும் விடலை. பச்சை தண்ணி குடித்தாலும் ரொம்ப இருமல் வருது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை. ஹலோ, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்க. ஏன்னா நரன்னு பிடிக்கும். என்ன தேங்காய் வைய கடல கெடாது. தேங்காய் வேணான்னா விட்டுரு. ஆமாம், கெட்டு போயிடும். வேணாம். புளி கொஞ்சம் ஒரு சிட்டிகை வைய. தேங்காய் வேணான்னா விட்டுரு. ஆனால் ஒரு பல்லு வை. வச்சின்னா புளி வச்சிரு. ஒரு சிட்டிகை வைய. அவளுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறையா போடாத. அது ஏன்னா தக்காளி போடு. அரை தக்காளி, ஒரு அரை தக்காளி கூட போடு, இல்லை ஒரு தக்காளியை கூட போடு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒன்றும் இல்லை. வணக்கி தானே செய்வ. இப்போ வயிறு பரவாயில்லையா அவளுக்கு? இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாளா? ரொம்ப டயர்டாக எல்லாம் இருக்கும் அதுக்கு. ஏண்டி அவள் டயர்டாக இருப்பா, போய் ஸ்கூலில் போய் உட்காரணும் இல்லை? ஆப்பிளே கொடு. அவளை வயிறு மட்டும் பத்திரமா இருக்கான்னு பாருங்க. அவ சோகமா இருக்காளா? அவளை அப்படியே கொஞ்சி கிஞ்சி
நல்லா கொண்டு போய் விட்டுட்டு மத்தியானம் வரைக்கும் ஒரு 2 மணி மட்டும் உட்கார, அப்புறம் அழுங்காமல் கூட்டிகிட்டு வாங்க. ஆமாம், ரொம்ப முடியல, உடம்பு முடியலன்னா விட்டுருங்க. குளிச்சிட்டு இருக்கிற அப்படி. சரி. ம். சரி. ம். ஃப்ரெண்ட்ஸ், ஆதியாவுக்கு நேற்று பயங்கர வாந்தி. 2-3 தடவை வாந்தி எடுத்துட்டா ஆதியா. அதனால் ரொம்ப டயர்டாக இருந்து நேற்று அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மருந்து கொடுத்து இதாக இருக்கா. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கா. ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். டயர்டாக இருந்ததுன்னா அது எப்படி அங்கே போய் ஸ்கூலில் உக்காரும். சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துருச்சு. நைட்டு ஏதோ ஒரு இட்லி சாப்பிட்ருப்பா, அவளால் சாப்பிட முடியலன்னு அதை கொண்டு போய் ஸ்கூலில் விடணுன்றாங்க. கொத்தமல்லி துவையலுக்கு எண்ணெய் வைக்கலாம் கேட்டு போயிடணும். அது டயர்டாக இருந்தால் விட வேண்டியது தானே. சரி, அவங்க இங்கே இருக்கிறது அங்கேயாவது முதல்ல கொண்டு போய் எல்லாம் வாந்தி எடுத்து நேற்று ரொம்ப சோகமாக இருந்தார். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கூவம் திரிபுராந்தகர் திருக்கோவில். சிவலிங்கமாக மாறிய பட்டினத்தார் செய்த அற்புதங்கள். பட்டினத்தார் செய்த அற்புதங்கள்னு இருக்கு. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. ரொம்ப மனுஷருங்கெல்லாம் ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க. சுயநலமாக இருக்கிறத விட நன்றியே இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க. அனைத்து நலன்களும் அருளும் காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மன். இன்னைக்கு முருகப்பெருமான் ஓம் சரவணபவன் இன்னைக்கு சொல்லுங்க. முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு. அதே மாதிரி இல்லைன்னா நின்ன இடத்துலையே கூட நீங்கள் சொல்லுங்க, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நினைத்த காரியங்கள் வெற்றி தரும் முத்தீஸ்வரர். நீண்ட நாள் வாழ வேண்டுமா? உடம்பு மனசு சுத்தமாக இருந்தால் நீண்ட நாள் வாழலாம். அடுத்தவனுக்கு எடுக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது, நன்றி இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களோட உழைப்பை வாங்கிட்டு நம்மக்கிட்ட அடுத்த வேலை சோத்துக்கே காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்தான பார்த்தா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. எல்லாம் அரக்கனுங்கள மாறிட்டானுங்க. அரக்கனுங்க, கெட்டவனுங்களா இருக்கிறானுங்க. உலகமே நன்றி கெட்ட உலகம். அடுத்தவனை எப்படி ஏமாற்றலாம், எப்படி பொய் சொல்லலாம், எப்படி மறைக்கலாம், இதுதான் நடக்குது. நல்லவங்களுக்கு காலம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனசாட்சியே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஏமாத்துறானுங்க, பொய் சொல்கிறானுங்க, மறைச்சிக்கிறானுங்க காசை. அடுத்த வேலை சோத்துக்கே நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு நடிப்பானுங்க. வீட்டுக்கு 100 ரூபா செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைம்பானுங்க. ஆனால் அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவானுங்க. 16 பேங்க்கில் வச்சுக்கிட்டு எல்லாம் நின்ன இடத்துல பணம் போடுவானுங்க. ஜிபேம்பானுங்க. வீட்டில் வந்தால் அப்படியே ஒன்று காசே இல்லையா, அடுத்த வேலை சோத்துக்கே காசு இல்லைம்பானுங்க. மனங்களை மகிழ்விக்கும் கிருஷ்ண ஜெயந்தி. குழந்தைங்களை மகிழ்விக்கிறதே அந்த கிருஷ்ண பகவான் தான். சோறு, குழம்பு, அரிசி, பருப்பு, காய், அந்த தேங்காய், பால், இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க நம்மக்கிட்ட. பணங்கினம் வரவு செலவு இதெல்லாம் லட்சக்கணக்கில் எல்லாம் வெளியில் வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. 5 பேங்க்கில் கடன் வாங்குவானுங்க, 5 பேங்க்கில் கட்டிக்குவானுங்க, எல்லாமே பண்ணிக்குவானுங்க. இங்கே ஒரு வெங்காயத்தையும் காட்ட மாட்டானுங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே அடுத்த வேலை சோத்துக்கு காசு இல்லையம்மா. எல்லாம் பணம் வரும், அனுப்புவானுங்க, போவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. கோவர்த்தன மலையை உடையாக பிடித்த கிருஷ்ணர். பிருந்தாவனத்தில் ஆண்டுதோறும் மழை வேண்டி மக்கள் இந்திரனுக்கு யாகம் செய்து வந்தனர். இந்திரன் தனது பதவியையும் வீரத்தையும் எண்ணி கர்வம் கொண்டிருந்தான்.
வழக்கம் போல இந்திரனுக்கு யாகம் செய்வதை தடுக்க கிருஷ்ணர் நமக்கு வாழ்வளிக்கும் பசுக்களையும் கோவர்த்தன மலையையும் பூஜிக்கும்படி கூறினார். அதன்படி யாதவகுல மக்களுக்கு இந்திரனை பூஜித்தமையால் கோவர்த்தன மலையையும் பசுக்களையும் பூஜித்தனர். இதனால் கோபம் கொண்ட இந்திரன் பல மேகங்களை ஒன்று திரட்டி கிருஷ்ணர் இருக்கும் பிருந்தாவனத்தை பெரும் மழை செய்து அழித்துவிட கட்டளையிட்டார். அதன்படி மழையோடு பெரும் காற்றும் வீசியது. இதனால் மக்கள் பெரும் அவதியுற்றனர். இதை அடுத்து தன் மக்களை காக்கும் பொருட்டு கோவர்த்தன மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி குடை போல பிடித்தார் கிருஷ்ணர். உடனே மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் அந்த மலையின் கீழ் அடைக்கலம் புகுந்தனர். கிருஷ்ணரின் சக்தியைக் கண்டு வியந்த இந்திரன் தன் தவற்றை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம். வாசலில் இருந்து வீடு வரை குழந்தைகளின் பாதச்சுவடுகளை வரைவார்கள். இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அன்றைய தினம் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடம் அணிவித்து மகிழ்வர். கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். நோய் நொடி குழந்தைங்களுக்கெல்லாம் எதுவும் வராமல் இருக்குன்னா கிருஷ்ண பகவானை பூஜிக்கணும். அலங்காரம் செய்து பல வகையான பழங்கள், சீடை, முறுக்கு, அப்பம், நெய் வெண்ணெய் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மோர், தயிர் இதெல்லாம். கிருஷ்ணனின் வரலாற்றையும் பெருமைகளையும் படித்தாலோ கேட்டாலோ நமது வாழ்வு சிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களை ரொம்ப நான் இருக்க விரும்புகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாலும் ரொம்ப லேட் ஆகி போச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தர ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.